தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். காக்னிசென்ட்லேருந்து ஒரு புதிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரெஷர்ஸ்க்காகவே விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவோட முடியல சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, காக்னிசென்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டில் அஃபீஷியல் பேஜில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மொத்தமாக நமக்கு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து காக்னிசென்ட்லேருந்து விட்டுருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நம்மக்கிட்ட இன்னொரு டெலகிராம் சேனல் இருக்குது. அதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல விதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாபோட அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் நீங்கள் முடிஞ்சால் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் ட்ரைனிங் எடுக்கிறாங்க நான் ஐடி கேட்டகிரியில். உங்களுக்கான சேலரி வந்து மந்த்லி 21,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக இயர்லியாக 2,52,000 பெர் ஆனம் கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஒரு 21,000 உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சேலரியாக இருக்கலாம். ஸோ இப்போது காக்னிசென்ட்டில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் இருக்கும். அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கான அலவன்சஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கேப் சப்போர்ட் பண்ணுறாங்க. டாப் பெர்ஃபார்முக்கு டைம்லி ரிவார்ட்ஸும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த போஸ்டிங்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். 2021, 2022, 2023 ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ஃபுல் டைமில் உங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் 10th, 12th டிப்ளமோ ஆர் யூஜி என்ன படிச்சிருந்தாலும் சரி, அதில் கண்டிப்பாக 50% மார்க்காவது எடுத்துருக்கணுங்க. 50% மார்க் இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி லொக்கேஷனை பொறுத்தளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜாப் வந்து உங்களுக்கு சென்னையில் தான் இருக்கும். இப்போ அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேன் இருக்கணுங்க. பேன் கார்டு இல்லை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேன் கார்டு கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். ஒர்க் டைமிங்ஸை பொறுத்தளவுக்கும் ஒர்க் லொக்கேஷன்ஸை பொறுத்தளவுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சென்னை போஸ்டிங் போட்டாங்கன்னா நீங்கள் சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் இருக்கிறதுனால எல்லா ஷிஃப்ட்டுக்கும் நீங்கள் வர மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான கீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மற்றும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். உங்கள் ரெஸ்யூமை இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அதாவது கிளைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ், அதாவது டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட கம்யூனிகேஷன், வெர்பல் அண்டு ரிட்டன் கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் நல்லா பேச தெரியணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கும் வில்லிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து அதே மாதிரியே ஐடி சர்வீஸ் டெஸ்கில் ஐடிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஐடியை பொறுத்தளவுக்கு அதே லொக்கேஷன் தான், சென்னையில் தான் போஸ்டிங்ஸ் இருக்குது. 2023 பிஇ பிடெக் முடித்த யார் வேணால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் 50% வந்து 10th, 12th டிப்ளமோ யூஜியில் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஐடிக்கான சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. உங்களுக்கு 38,000 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடியை பொறுத்தளவுக்கு அவங்க இன்ஜினியரிங் ட்ரெயினியாக தான் எடுக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கிடையாதுங்க. நீங்கள் ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற சேலரி கொடுக்க மாட்டாங்க. உங்களை ஃப்ரெஷராக தான் கன்சிடர் பண்ணி சேலரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே வந்துடுங்க. வெப்சைட்டில் வந்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல அப்ளை நவ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் இந்த அப்ளை நவ் லிங்க்கை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க. இமெயிலில் லாகின் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் ரெஸ்யூமு, பேன் கார்டு எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இமெயில் அட்ரஸ்க்கு அவங்க சென்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.